வடசென்னையில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் ராணிமேரி கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. அங்கே ஊடகத்துறையினர் அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அறையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு ஏற்பட்டிருப்பதாக நமது செய்தியாளர் கோபால் இணைப்பில் இணைந்து விவரங்களை வழங்கினார். தற்போது மீண்டும் அவர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். கோபால் வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்னாக மின்வெட்டு ஏற்பட்டதாக கூறினீர்கள். தற்போது மின்வெட்டு சரி செய்யப்பட்டுவிட்டதா? என்ன நிலவரம் கோபால்? வணக்கம். வடசென்னை தொகுதியில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி என்பது சென்னை ராணிமேரி கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. சரியாக 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணும் பணி தொடங்கும் என்றும் 8:30 மணிக்கு பின்னராக மின்னணு வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. ஆனால் 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்க வேண்டும். ஆனால் மிகுந்த தாமதத்தோடு தொடங்கியிருக்கிறது. சுமார் அரை மணி நேரத்துக்கும் பிறகுதான் தபால் வாக்குகள் ஒவ்வொரு மேஜைகளுக்கும் கொடுக்கப்பட்டது. 500 வாக்குகள் வீதம் மொத்தம் 12 மேஜையில் மொத்தம் பதிவான 3423 வாக்குகளும் ஒவ்வொரு மேஜைக்காக பிரித்து அனுப்பும் பணிகள் என்பது 8:45 மணி அளவில் தான் நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக 3, 4, 5 இந்த 3 மேஜைகளுக்கு மட்டுமே தலா 1500 வாக்குகள் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் அலுவலரிடமும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தபால் வாக்குகள் எண்ணும் பணி என்பது மிக மிக தாமதமாகவே நடைபெற்று வருகிறது. இதற்கு பிறகுதான் அனைத்து மற்றும் மீதமுள்ள 9 மேஜைகளுக்கும் தபால் வாக்குகள் பிரித்து அனுப்ப வேண்டும். அதன் பிறகுதான் எந்தெந்த தபால் வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அது எந்த தபால் வாக்குகள் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது, அந்த ரிஜெக்ட் செய்யப்பட்ட பின்னர் தான் தபால் வாக்குகள் எண்ணும் பணி என்பது நடைபெறும் போல தெரிகிறது. மேலும் 1.5 மணி நேரம் வரை ஆகலாம். தபால் வாக்குகள் எவ்வளவு பதிவாகி இருக்கிறது, முன்னணி நிலவரம் தெரிய அது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் வாக்குகள் என்னும் அந்த முன்னணி நிலவரம் சுற்றுகளுடைய எண்ணிக்கை விவரத்தை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஒலிபெருக்கி வாயிலாக அறிவிப்பது வழக்கம். அதை ஊடகத்தினருக்கு என ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அறையிலிருந்து நேரடியாக கண்காணிப்பதற்கான வசதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்திருந்தது. ஆனால் அந்த வசதி தற்போது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அது ஊடகத்தினர் யாரும் இந்த முன்னணி நிலவரத்தை கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. தற்போதுதான் மின் இணைப்பு என்பது வந்திருக்கிறது. ஆனால் முன்னணி நிலவரம் என்பதை இதுவரை இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவிக்கவில்லை. தேர்தல் வாக்குகளை எண்ணும் அதிகாரிகள் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். அதாவது கொளத்தூர் தொகுதியில் மட்டும்தான் தற்போது முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்து முன்னணி நிலவரத்தை தற்போது அறிவித்திருக்கிறார்கள். மற்ற 5 தொகுதிகளிலும் இந்த முன்னணி நிலவரம் என்பது முதல் சுற்று வாக்குகளை அறிவிக்கும் நடைமுறை என்பது இன்னும் தொடங்கப்படாமல் இருக்கிறது. கோபால், இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல்களில் எல்லாம் தபால் வாக்குகளை எண்ணும் பணிகளில் குளறுபடிகள் நடந்ததன் காரணமாக தான் தற்போது தபால் வாக்குகள் எண்ணிக்கையினுடைய முடிவுகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பின்னர் என்றால் கடைசியில் அறிவிக்கப்படுமா, இல்லை தபால் வாக்குகள் எண்ணிக்கை முடிவுகள் அறிவிப்பதற்கு என்று தனியாக நேரம் ஏதேனும் இருக்கிறதா கோபால்? நிச்சயமாக தபால் வாக்குகள் எண்ணும் பணி என்பது முதல் அரை மணி நேரம் நடைபெறும் என்றுதான் தேர்தல் ஆணையம் அந்தந்த வாக்கு எண்ணும் மையத்துக்கு ஏற்ப அறிவித்திருந்தது. அதன்படி இந்த வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தபால் வாக்குகள் மொத்த எண்ணிக்கை 3423 தபால் வாக்குகள் தான். அவற்றை தொடங்கினால் அடுத்த அரை மணி நேரம் அல்லது 40 நிமிடங்களுக்குள்ளாக தபால் வாக்குகளை எண்ணி முடித்து விடலாம். ஆனால் இதுவரை தபால் வாக்குகள் எண்ணும் பணி என்பது முழுமையாக நடைபெற தொடங்காததால் இந்த வாக்கு எண்ணிக்கை மேலும் தாமதமாகலாம் என தெரிகிறது. அங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே அடுத்த 1 மணி நேரம் பிறகுதான் தபால் வாக்குகள் எண்ணும் பணியை தொடங்கும் என்றே தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாக்கு எண்ணிக்கை முழுமையாக முடிந்தாலும் இந்த சுற்றுகள் அறிவிப்பு என்பது பின்னர் தான் அறிவிக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் அதன் பிரகாரம் தான் முடிவுகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபால்.